நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலவாழ்வு சங்கத்தின் 12ஆம் ஆண்டு குடும்ப விழா மற்றும் சங்க ஆண்டு விழா சென்னை போரூர் ஆற்காடு சாலை பெரியசுவாமி மஹாலில் சென்னை நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலவாழ்வு சங்கத்தின் 12ஆம் ஆண்டு குடும்ப விழா மற்றும் சங்க ஆண்டு விழா 2025 மிக சிறப்பாக நடைபெற்றது. சென்னை நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலவாழ்வு சங்கத்தின் 12ஆம் ஆண்டு குடும்ப விழா மற்றும் சங்க ஆண்டு விழா 2025 அரிமா கா ரவிசங்கரன் தலைமையில் எல் சங்கர் வரவேற்புரையாற்றினார். கே தனசேகர், அரிமா பி சிவகுமார், எம்.ஆர். ராகவேந்திரா, ஏ சக்கரவர்த்தி, டி.ஆர். முரளி, எஸ். நேரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கே நாராயணசாமி, தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், ஆயுஷ் அமைச்சகம், இந்திய அரசு இயக்குனர் கோ செந்தில்வேல், PMJF அரிமா SV மாணிக்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பட்டிமன்ற தலைவர், பேச்சாளர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மனித நேயம் தளர்கிறதா வளர்கிறதா என்ற தலைப்பில் நகைச்சுவை நாவலர் புலவர் மா. ராமலிங்கம் தலைமையில் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற்ற இந்த விழாவில் அனைத்து விநியோகஸ்தர்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அன்புக்குரியவர்களே, இந்த மனித நேயம் இன்றைக்கு பார்ப்பதற்கு தளர்வது போல் இருந்தாலும் உலகம் முழுவதும் இந்த உலகம் உள்ள வரையில் பெத்தெடுத்த தாய் ஒருத்தி இருப்பாளேயானால், கட்டிய தாரம் இருப்பாளானால், கூட பிறந்த சகோதரி இருப்பாளேயானால், அவர்கள் இருக்கிற வரையில் ஏனென்று தெரியுமா? என் பேச்சை இத்தனை பேர் கேட்கிறீர்கள், என் பேச்சு அத்தனை பேருக்கும் புரியும், என் மௌனம் என் மனைவிக்கு ஒன்றுதான் புரியும். தாயை வணங்குங்கள், தாரத்தை போற்றுங்கள், பெற்ற மகளை இளவரசியாக பாருங்கள். யாரோ ஒருத்தியை நாம் பாராட்டுவதை விட பெற்ற மகளை பாராட்ட பழகுங்கள். மனித நேயம் தானாகவே வளரும் என்பதனால் என் தாய், என் தாரம், என் சகோதரி இருக்கிற வரையில் மனித நேயம் தளரவே தளராது, அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற தீர்ப்பை அளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் காலை சிற்றுண்டி, மதியம் அறுசுவை உணவு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது.
சென்னை FMCG விநியோக நல்வாழ்வு சங்கத்தின் உறுப்பினராகிய நான் எனது சங்கத்தின் ஒற்றுமைக்கும் சங்க விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டும் சங்க வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன் என்றும் என் தொழிலில் வெற்றியடைய எனக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய ஊதியம் அல்லது வருமானத்தை வேண்டி பெறுவேன் என்றும் நான் ஈடுபட்டுள்ள பணி கண்ணியமான என்பதை நம்பிக்கை கொண்டு அதில் இறுதி வரை உழைத்து தரமான பணியினால் அடையும் மேன்மைக்கு என்னை தகுதியாக்கிக் கொள்வேன் என்றும் என் நாட்டு மக்கள் துன்புற்ற போது இறங்கியும் நலிவுற்ற போது உதவியும் வறுமையுற்ற போது பொருள் நல்கியும் துணை புரிவேன் என்றும் என் தொழிலை வளர்ப்பதற்கு மற்றவரின் தொழிலை சீர்குலைக்க தேவை என்று நினைத்துக் கொண்டு என் பணி அல்லது தொழிலை நாடி வருவதற்கு உண்மையாக நடந்து கொள்வேன் என்றும் முறையற்ற வாய்ப்பினை உண்டாக்கிக் கொண்டோ கேள்விக்கு இடமான செயல்களை செய்தோ தன் மாணவனது லாபம் பெறுவதையும் வெற்றி அடைவதையும் உருவாக்குகிறார் என்றும் நமது நாட்டுக்குடியை வழங்கி அதற்கு உண்மையாக நடந்து உலக நாட்டின் மத்தியில் நமது தாயின் மணிப்பொடி செம்மாந்து பற்றி வீசி பரவ என்றும் உறுதியளிக்கின்றேன். COVID-19 போன்ற சவாலான காலகட்டத்தில் பல துறையில் நிற்கும்போது கூட அத்தியாவசியமான பொருட்களை தட்டுப்பாடின்றி கிடைக்க விலையில் கட்டுப்பாட்டில் இருக்க கிராமம் முதல் மாநகரம் வரை விநியோகம் தொடர முக்கிய பங்கு வகித்து உங்கள் துறை இது சமூக சேவைக்கு இணையான பொருளாதார சேவை என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது அவசியம், எல்லாருக்கும் தெரியும். உடல் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவ வாழ்வியல் முறையை நாம கடைபிடிக்கணும். சித்த மருத்துவ வாழ்வியல் முறை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா யார் ஒருவன் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தன்னுடைய வாழ்வை தொடங்குறாங்களோ அதுக்கு சித்த மருத்துவ வாழ்வியல் அழகா தென்படும். அது குறிப்பா பார்த்தீங்கன்னா 5 to 6 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தியான பயிற்சி எடுக்கணும். அது 4:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 5 to 6 தியான சித்தமுறை தியான பயிற்சி. அவன் பார்த்தீங்கன்னா 6 to 7 யோகா பயிற்சி முடிச்ச பிறகு நாம பணிகளை தொடங்கணும் சொன்னா மிக ஆரோக்கியமா இருக்கலாம். வாடாமல்லிக்கு வண்ணம் உண்டு, ஆனால் வாசம் இல்லை. வாசமுள்ள மல்லிக்கோ ஆயுள் குறைவு. வீரமுள்ள கீரைக்கு கொம்பில்லை, கொம்புள்ள மானுக்கோ வீரமில்லை. கருங்குயிலுக்கு தோகை இல்லை, தோகையுள்ள மயிலுக்கு நல்ல குரல் இல்லை. காட்டுக்கு உருவமில்லை, கதிரவனுக்கு நிழல் இல்லை. நீருக்கு நிறமில்லை, நெருப்புக்குள் ஈரமில்லை. ஒன்றை கொடுத்தான் ஒன்றை எடுத்தான், ஒவ்வொன்றுக்கும் காரணம். எவர் வாழ்விலும் குறையவில்லை, எவர் வாழ்விலும் நிறையவில்லை. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற காலங்களில் நாம் எதை விட்டு செல்கின்றோம் என்பது மிக மிக அவசியமானது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் 2 கணக்குகள் உண்டு. நீங்க வியாபாரிகள் எல்லாருமே அதனால லாப கணக்கு நஷ்ட கணக்கு அப்படி இல்லைன்னா 1-2 நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு தனிநபர் வாழ்க்கையிலும் பாவ கணக்கு உண்மை கணக்கு. இங்க அமர்ந்திருக்கிறவர்கள் அத்துணை பேர் நான் சார் நான் இதுவரைக்கும் எந்த பாவமும் அல்ல, புண்ணியத்தை தவிர நான் எதையும் செய்ததில்லை அப்படின்னு யாராவது தயவு செஞ்சு கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். யாராவது வந்தீங்கன்னா இங்க கையை கொடுங்க. யாராவது தெரிந்தோ தெரியாமலோ அன்றாட நிகழ்வில் ஏதாவது ஒரு தவறை நாம் செய்து கொண்டே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய கணக்கில் எது கூடிக்கொண்டே போன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய பாவங்களை எண்ணிக்கை. பாவம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. தெரிந்து ஒருத்தர் கெடுதல் பண்ணாதான் பாவம் நம்ம நினைச்சோம்னா அது தவறு. நம்ம எதையாலும் செய்கிற பல நிகழ்வுகள் நம்முடைய பாவ கணக்கை கூட்டிக்கொண்டே. ஆண்களாக இருந்தால் அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டாலே உங்களோட கணக்கில் ஏறிடும். நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயிருந்தான், இன்னைக்கு நம்ம எதுக்குவே புல்லட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிற செகண்ட் என்ன ஆகும்? நம்ம கணக்கு பெண்களாக இருந்தால் பெருசா நினைப்பாங்க. நம்மை விட அழகாக இருக்கின்றால் என்று நினைச்சாலும் போதும் கணக்கு. நீங்க வேற எதுவும் அவங்க கிட்டலே செய்யும். நம்மளோட ஒரு அழகான படம் போயிட்டு இருக்கா, விலையிலிருந்து அட்டிகை மாற்றி இருக்கா, எப்படி இதெல்லாம் கிடைச்சதுன்னு நினைக்கின்ற நாளையும் நம்முடைய கணக்கு. அவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் அவங்க செய்யணுன்ற
அவசியமே கிடையாது. இப்படி இருக்கின்ற இந்த பாவ கணக்கை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? என்ன செய்யணும்? அன்றாட வாழ்க்கையில் நம்மால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் செயலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.